Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம UGTRB Physics Unit 5 Atomic and Nuclear Physicsல இருக்கக்கூடிய Magnetic Dipole Moment due to Orbital Unspin. ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துருப்போம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கூட வந்து ஓஃபா பிரின்சிபலும் ஹண்ட் ரூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு 5 minutes இல்லைனா 2 minutes வந்து ரீகால் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் we will discuss about the magnetic dipole moment due to orbital unspin. ஸோ அப்போ பவுலி எக்ஸ்க்ளூஷன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் 2 எலக்ட்ரான்ஸும் ஒரே விதமான வந்து பார்த்திங்கன்னா 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்காது. ஸோ செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்காது. ஸோ அப்படியே அந்த 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் அந்த 4 இருக்காது. சப்போஸ் NLML இது 3 இருந்ததுன்னா கூட MS வந்து கண்டிப்பாக மாறும். அதாவது அதனுடைய ஸ்பின் வந்து மாறும். ஒன்று வந்து ஸ்பின் அப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொன்று வந்து ஸ்பின் டவுனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் சொல்லியிருப்பாங்க. ஓஃபா பிரின்சிபலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா லோயர் எனர்ஜி லெவல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹையர் எனர்ஜி லெவல்ஸை வந்து ஃபில் பண்ணணும். அப்போ லோயர் எனர்ஜி லெவல்ஸ்க்கும் ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துங்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் த N+N ரூல். ஸோ N+N ரூல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ வந்து N அப்படின்னும் போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், L அப்படின்றது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்னு பார்த்துருப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதில் எது சின்ன வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 3p 4sன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 3pக்கு N+N என்ன, N+L என்ன, 4sக்கு வந்து பார்த்திங்கன்னா N+L எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துலேயும் லோயர் வேல்யூ எதுக்கு வருதோ அதை ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஆர்பிட்ஸ்க்கு வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சப்போஸ் N+L வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த அந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் N+L ஈக்குவலாக வர பட்சத்தில் எதுக்கு லைக் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரொம்ப மினிமமாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்துருப்போம். தட் இஸ் ஓஃபா பிரின்சிபல் அப்படின்றத பார்த்துருப்போம். 3வது இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா ஹண்ட் ரூல் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அப்போ ஹண்ட் ரூல் என்ன சொல்லும் அப்படின்னா சேம் எனர்ஜி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டீஜெனரேட் இருக்கும். அதாவது நிறைய ஆர்பிட்டால்ஸ் சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஆர்பிட்டாலில் வந்து அப் ஸ்பின் டவுன் ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் ஸ்பின் போடாமல் ஸோ அதுக்குண்டான இதுவெல்லாம் நம்ம போட்டுட்டு ஸோ அப்போ எப்படியெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் ஹண்ட் ரூலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ கான்ஃபிகரேஷனில் வந்து எது நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடணும், எது வந்து செகண்டில் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த 3 ரூலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் அன்ஸ்பின். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டமில் வந்து எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம போர் ஆட்டம் மாடலில் வந்து இது சர்க்குலர் ஆர்பிட்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து சோமர்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லியிருப்பாங்க. வாட் எவர் ஆர்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஆக்சுவலி கண்டிப்பாக நமக்கு என்னன்றது தெரியும். அப்படின்னா ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிட்டல் மொமெண்டம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை தான் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா MBR = NH கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபார்முலாவில் நமக்கு போட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் ஆங்குலர் மூமெண்ட்டமும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், லீனியர் மூமெண்ட்டமும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ ஆங்குலர் மூமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு நியூக்ளியை, அதாவது சென்டர் பார்ட்டில் நியூக்ளியை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியை டிபெண்ட் பண்ணி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஆர்பிட்டல் மூமெண்டம் வந்து ஆபிஎஸ்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஆபிஎஸ்ஸை லீனியர் பார்த்தோ எடுத்துக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஆர்பிட்டல் மூமெண்டம், அதாவது ஆர்பிட்டல் மூமெண்டமாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்குலர் ஆர்பிட்டல் மூமெண்டம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும் எப்படின்றது. ஸோ இது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா சோமர்ஃபீல்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எர்த் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பூமி எடுத்துக்கலாமே. இப்போ பூமி இருக்கு அப்படின்னும்போது, பூமியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயாமேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு சார் கண்டிப்பா இந்த வார்த்தைய சொல்லியிருப்பார். அப்போ வந்து எப்படி மேம் இது வந்து மேக்னெட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னும்போது, ஆக்சுவலி வந்து பூமியில நெறைய கோர் அதாவது அதனுடைய ஆழ் பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் லைக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கக்கூடிய நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால, எர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ சேம் ஆஸ் வெல் அஸ் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கிறதே ஒரு அதாவது ஒரு மெட்டீரியலே மேக்னெட்டிக் அப்படின்னும்போது ஆஸ் வெல் அஸ் அப்போ ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கரண்ட் வந்து ஒரு லூப்பில் சுற்றிட்டு இருக்க மாதிரி தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் கொடுக்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உருவாயிக்கும் அதனுடைய பெர்பெண்டிகுலராக. ஸோ இது எங்கே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா இஎம் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். இஎம் வேவ்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன், இல்லை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கிக்கும். ஸோ தட் இஸ் த இஎம் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். சேம் அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது அதுக்கு நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆஸ் வெல் அஸ் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இல்லை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை தான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கேன். ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஆப்வியஸாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைபோல் மூமெண்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டைபோல் மூமெண்ட்? அந்த டைபோல் மூமெண்ட்டை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தட் இஸ் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த ரிவால்விங் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா லைக் டைபோல் மூமெண்ட்னா என்ன? அப்போ அந்த டைபோல் மூமெண்ட்டால் ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்குன்னா அதில் என்னெல்லாம் க்ரியேட் ஆகும் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ்னு கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் ஃபிக்ஸ்ட் ஆர்பிட். இது நமக்கு தெரியும். கீழே காட்டியிருக்க மாதிரி ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஈச் ஆர்பிட் ப்ரொடியூஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்போ ஒரு ஆர்பிட்டுமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டைபோல் மூமெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, தட் மீன்ஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போல், அதாவது வந்து ஒரு ப்ளஸ் போல் ஒரு மைனஸ் போல், அதை தான் நம்ம டைபோல்னு சொல்லுவோம். ஒரு டிஸ்டன்ஸில் 2D டிஸ்டன்ஸு நம்ம பார்த்துருப்போம். இந்த டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா இது மேலே ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகும். தட் இஸ் த டைபோல் மூமெண்ட். இது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் வந்து டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். ஸோ தட் இஸ் த டைபோல் மூமெண்ட். அப்போ டைபோல்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுன்னா தட் இஸ் த டைபோல். அப்போ டைபோல் மூமெண்ட் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் சார்ஜையும் இன்ட்டு அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறீங்களே மேம், என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னும் போது நம்ம அதை வந்து பீன் சம் ஆஃப் த நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் அப்போ கியூ இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2Dன்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுன்றது கேபிட்டல் எம். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி. இது நமக்கு நல்லாவே தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் தெரியுதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு மேக்னெட்டிக் டைபோல்னால் என்னன்னு தெரியும். அப்போ மேக்னெட்டிக் டைபோல்னால் என்ன அப்படின்னா சேம் அஸ் வெல் அஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா இந்த பார் மேக்னெட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த போல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா ஸ்மால் எம்னு சொல்வீங்க. மேக்னெட்டிக்
போல் ஸ்ட்ரென்த். ஓகேவா? அப்போ அந்த மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து நார்த் போல்னு எடுத்துக்கோங்க, இது வந்து சவுத் போல்னு எடுத்துக்கோங்க. இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா 2Lன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2L இங்கே, அப்போ லைக் நம்மளோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் is equal to product of the magnetic pole strength and distance between the north and south pole, that means magnetic length. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரண்ட் வந்து ஒரு லூப்பில் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை படிச்சிருப்போம். இருந்தாலுமே நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தெளிவாக கொடுத்துட்டேன். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு M போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியணும். அப்போ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எங்கே உருவாகும் அப்படின்னா ஃபார் எலக்ட்ரான் வந்து இங்கே ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. எலக்ட்ரான் சுற்றுது அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே என்ன க்ரியேட் ஆகும், கரண்ட் அப்படின்றது ஒரு வேர்டு வந்து நமக்கு வரும். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவும் இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கரண்ட் கேரிங் லூப்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. இதை தான் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, கரண்ட் கேரிங் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. இந்த கரண்ட் கேரிங் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட்டோட ஃபார்முலா நீங்கள் என்னன்னு படிச்சிருப்பீங்க அப்படின்னா M வெக்டர் இஸ் ஈக்குவல் டு NIAன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல N அப்படின்றது நம்பர் ஆஃப் த டேர்ன்ஸ் இன் த காயில். அப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம N போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு காயிலில் இது பண்ண போகிறதுல ஒரு ஆர்பிட்ஸில் சுற்றிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல N அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் த ஆர்பிட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். நம்பர் ஆஃப் த டேர்ன்ஸ் இந்த காயில் கிடையாது, நம்பர் ஆஃப் த ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ விஷயம் உங்களுக்கு புக்ஸில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே போக முடியும். ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஏன்னா இது 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ அப்போ N அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் த ஆர்பிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ I அப்படின்றது இஸ் நத்திங் பட் கரண்ட். அப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ A இஸ் நத்திங் பட் ஏரியா. அப்போ ஏரியா வெக்டர் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதனுடைய டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா ரைட் அண்ட் தம் ரூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், ரைட் அண்ட் தம் ரூல். ரைட் அண்ட் தம் ரூல். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியணும். இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ்குள்ளாரையே நம்மளால் போக முடியும். அப்போ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னும் போது ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து ரெண்டு ஆப்போசிட் போலில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்போசிட் போல்னு சொல்லலாம், இல்லை ரெண்டு ஆப்போசிட்டு சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு லூப்பில் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனுடைய ஃபார்முலா NIA அப்படின்னு சொல்லிட்டேன். இதனுடைய ஃபார்முலா கீழேயும் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ 1 by 1 பார்ப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்பிட்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் வந்து லூப்பில் சுற்றிட்டு இருக்கு. எப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஆப்வியஸாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் வந்து கரண்ட் இன் தி லூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட் இன் தி லூப் அப்படின்னும் போது அங்கே என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ புரியுதான்னு பாருங்கள். அப்போ ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது இங்கே, ஈச் ஆர்பிட் ப்ரொடியூஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு. ஆனால் எப்படி வந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதுக்கு இவ்வளோ விஷயம் தெரியணும். அப்போ எலக்ட்ரான் சுற்றுறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுனால அது மேலே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் தெரியணும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் முடிச்சாச்சு. நம்மளோட சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட் முடிச்சாச்சு. அப்போ ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் முடிச்சாச்சு. தட் மீன்ஸ் முடிச்சாச்சுன்னா என்னன்றதை சொல்லிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு எலக்ட்ரான் ஸ்பின்னு இருக்கும். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்பின்? அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டாக எப்படியெல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக க்ரியேட் ஆகுது. அதை தான் இவ்வளோ நேரம் சொல்கிறதுக்காக வந்துட்டு இருந்தேன். ஒன்று வந்து ஆர்பிட்டல் மோஷன்ஸால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து ஸ்பின்னாலேயும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஸ்பின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இதுக்கு நான் ஆல்ரெடி கெப்லரில் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, எப்படி வந்து சூரியனை மையமாக கொண்டு ஒரு பிளானட்ஸும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியை வந்து சென்டர் பார்ட்டாக வச்சு சுற்றிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கும். அதை தான் வந்து ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த எலக்ட்ரான் ஸ்பின். அப்போ ஸ்பின் ப்ரொடியூசஸ் an அடிஷ்னல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்படி அந்த எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது அப்படின்னும் போது இங்கேயும் சார்ஜஸ் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது. இங்கே எப்படி மேம் எலக்ட்ரான் தானே சுற்றுது, அப்போ இங்கே மைனஸ் மட்டும் தானே இருக்குது, அப்போ ப்ளஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்குது. நியூக்ளியஸை சுற்றி வராமல் எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்குது. ஆனால் இந்த 2 அதாவது ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் கண்டிப்பாக இன்பிட்வீனில் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் கூலும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூலும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அட்ராக்ஷன் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சுட்ருக்கோம். ஓகேங்களா, அதை தான் நான் அட்ராக்ஷன் சொல்லிட்டேன். தட் இஸ் அட்ராக்ஷன் தாண்டி, அதாவது ப்ளஸ் மைனஸ்னால் கொலாப்ஸ் ஆகிடணும். அந்த கொலாப்ஸ் ஆகிறத தாண்டி ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை தான் நம்ம கூலும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னும் போது அட்ராக்ஷன் சொல்லுவோம். இதுவே ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னும் போது ரிப்பல்ஷன் சொல்லுவோம். அதை தான் கூலும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், கூலும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இங்கே ஆபியஸாக ப்ளஸ் மைனஸ்ன்னும் போது அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதே தான். அப்போ ஸ்பின் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட டாபிக். ஃபஸ்ட்டு டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 17 minutes ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் மோஷன் அண்ட் எலக்ட்ரான் ஸ்பின். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது சுற்றிட்டு இருக்கும்போது ஆர்பிட்டல் மோஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது. ஆர்பிட்டல் மோஷன்ஸால் வந்து ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரியே அந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்குது. தட் இஸ் எலக்ட்ரான் ஸ்பின். அப்போ அந்த மாதிரி தன்னைத்தானே சுற்றிக்கும் போது அதுக்கும் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ எத்தனை விதமாக மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஒரு ஆட்டமில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2 விதமாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன் இஸ் த ஆர்பிட்டல் மோஷன், அனதர் ஒன் இஸ் த எலக்ட்ரான் ஸ்பின். ஓகேங்களா, ஸோ இது அழகாக இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே தான் இங்கேயும் ஆரிஜின்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 3 சோர்சஸ் இருக்குது. அப்போ நான் ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆட்டம் பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்பிட்டல் மோஷனும் ஸ்பின்னும் வரும். கண்டிப்பாக நியூக்ளியஸ் பேசணும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கும் ஒரு ஸ்பின் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படிப்போம். இருந்தாலும் நான் சேர்த்து இங்கேயே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஒரு ஆட்டமில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இன்க்ளூடிங் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 விதமாக வந்து நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான், இன்னொன்று வந்து ஸ்பின் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான், தேர்ட் ஒன் இஸ் நியூக்ளியஸ் ஸ்பின். ஸோ அப்போ இது 3த்தும் சேர்ந்தது தான் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் க்ரியேட் ஆகுது. இஃப் த வெக்டர் சம் ஆஃப் ஆல் த கான்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் 0 தென் மேக்னடைசேஷன்ஸ் இஸ் 0. அப்போ இது 3த்துலேயும் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 3மே வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே மேக்னடைசேஷன்ஸே இருக்காது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. அப்போ அந்த மெட்டீரியல் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறோம். அப்போ எப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்போ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எல்லாமே க்ரியேட் ஆகி எனக்கு வெக்டர் சம் ஆஃப் அடிஷன்ஸில் எனக்கு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸு. அது என்ன டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுன்றது நம்ம மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸில் படிப்போம். அது வந்து டையாவா, பேராவா, ஃபெர்ரோவா, ஃபெர்ரியா, ஆன்டிஃபெர்ரோவா, இதெல்லாம் வந்து அதில் படிப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெக்டர் சம் ஆஃப் அடிஷன் 0 ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ மேக்னடைசேஷன்ஸே இருக்காது. ஸோ அப்போ அதை நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேசிக். இப்போ நான் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பற்றி சொல்லிடுறேன். செகண்ட் பார்ட்டில் ஸ்பின் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா,
ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துலாம். ஸோ மேலே இருக்கிற ஸ்லைடு வந்து கொஞ்சம் பிளர்டாக இருந்தாலுமே கீழே இருக்கிற சைட்லேயே அதே தான் நான் கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் வரி, எல்லா ஸ்லைட்ஸ்லையுமே நமக்கு தேவையானது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்பிட்டல் மோஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான். மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், தட் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல், வி நோ வெரி வெல். அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் எ சர்க்குலர் ஆர்பிட், அதாவது நம்ம சர்க்குலர் ஆர்பிட்னு எடுத்துக்கிறோம், அதுவே வந்து நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவலன்ட் டு சர்க்குலர் கரண்ட் அண்ட் பிஹேவ் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். இது எப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா ப்ளஸ் உள்ளார இருக்குது, மைனஸ் அங்கே இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் பார்க்கும்போது நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்துடும். ஸோ இதை தான் இங்கே மேலே வந்து 3 லைனில் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆல்ரெடி இதுக்கு உண்டான ஃபார்முலாவும் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னும் போது M is equal to NIA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். சேம் அதே தான் இந்த இடத்துல நோட்டேஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மியூ எம்னு கொடுத்துருக்காங்க. வாட் எவர் மியூ எம்னு கொடுக்கலாம், கேபிட்டல் எம்னு கொடுக்கலாம். ஒரு சில புக்ஸில் வந்து கேபிட்டல் எம்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்ஸில் வந்து மியூ எம்னு கொடுத்துருப்பாங்க, மியூ எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க, மியூ எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லுன்னும் போது ஆர்பிட்டல் மோஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், எஸ்ன்னும் போது ஸ்பின் மோஷன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படி வேணாலும் இருக்கட்டும். அப்போ எம்னு கொடுக்கலாம், இல்லை மியூ எம்னு கொடுக்கலாம், இல்லை மியூ எல்லுன்னு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே எதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் மோஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஈக்குவல் டு NIA. இங்கே என்னன்ற ஃபார்முலா நமக்கு வந்து என் யூஸ் பண்ணலையா, என் விட்டுருங்க. அப்போ I இன்ட்டு ஏ. ஸோ I அப்படின்னும் போது கரண்ட். ஸோ அப்போ வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னும் போது கரண்ட்டோட டெஃபினேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்னென்னு பேசியிருப்பீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சார்ஜஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்டுன்னு சொல்லுவோம். த கரண்ட் இஸ் த சார்ஜ் பாசிங் எ பாயிண்ட் பர் யூனிட் டைம்னு சொல்லுவோம். அதாவது வந்து Q/T அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. தட் இஸ் த கரண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ கரண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, I அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏரியா அப்படின்னும் போது இங்கே நம்ம சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ ஏரியான்னும் போது ஏரியா A இஸ் ஈக்குவல் டு πr² தெரியும். ஸோ அது எவ்வளோ நேரத்தில் வந்து லைக் ஒரு சர்க்குலர் பாத் வந்து எடுத்துக்குது, சர்க்குலர் லூப் வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த டைம் பீரியட். அப்போ T அப்படின்னும் போது T இஸ் த டைம் பீரியட் ஆஃப் த 1 ரொட்டேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது நமக்கு T இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை V. அதாவது the time period of the revolutions is the circumference divided by the orbital velocity. அதாவது T is equal to அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது இப்போ நம்ம ஆர்பிட்டல் மோஷன்ஸ்ன்றதை சர்க்குலர்னு எடுத்துக்கிறோம். அப்போ சர்க்குலர் இஸ் நத்திங் பட் சைக்கிள். அப்போ வந்து ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஏரியா πr². அப்போ A இஸ் ஈக்குவல் டு πr²ன்னு பார்த்துட்டோம். அப்போ μm இஸ் ஈக்குவல் டு ஐஏன்றதை பார்த்துட்டோம். ஐனா ஆம்பியர் SI யூனிட்டில், ஏ அப்படின்னும் போது ஏரியா, அப்போ ஏரியான்னும் போது மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ ஏரியா A இஸ் ஈக்குவல் டு πr². அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னும் போது 2πr டிவைடட் பை V. அப்போ V இஸ் நத்திங் பட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதெல்லாம் நம்மளோட 4th யூனிட் எல்லா யூனிட்லேயும் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆர்பிட்டல் மோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ எப்படி மேக்னெட்டிக் மூமெண்ட் க்ரியேட் ஆகுது, அதனுடைய ஃபார்முலா என்ன, அப்போ கரண்ட் அப்படின்னா அதுக்குண்டான ஃபார்முலா என்ன, ரிவல்யூஷன்ஸ்னால் என்ன, அதுக்குண்டான ஃபார்முலா என்ன. ஸோ அப்போ இது வரைக்கும் இவ்வளோ விஷயம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் நமக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ T இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை Vன்னு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேயே இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். நான் அதாவது ஆர்பிட்டல் மோஷன்ஸ்க்கு மட்டும் டெரிவேஷன் போட்டு காமிக்கிறேன். நமக்கு டெரிவேஷன்ஸ் தேவை கிடையாது, ஃபைனல் ஃபார்முலா மட்டும் தேவை. நெக்ஸ்ட்டு ஸ்பின்க்கு வந்து டேரக்ட் ஃபார்முலா எழுதிடுறேன். ஏன்னா ஒன்று போட்டு காமிச்சா நமக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைன். ஸோ அப்போ ஒன்று எழுதுவோமா? அப்போ μL இஸ் ஈக்குவல் டு IA. அப்போ I இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா Q/T ஆர் Qக்கு பதிலாக E கூட போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே எலக்ட்ரான் தானே சுற்றுது, அதனுடைய சார்ஜ் E டிவைடட் பை டைம் பீரியட் T, ஸ்மால் t வாட் எவர் கேபிட்டல் T.
t is equal to 2 pi r divided by இங்கே என்னென்னு வரும் v ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ அப்போ t வேல்யூ தெரியும், i தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ அப்போ substitute equation 2 and 3 in equation 1. அப்போ substitute பண்ணுங்க. அப்போ substitute பண்ணிங்கன்னா mu L is equal to E divided by T into pi r ஸ்கொயர்னு வரும். ஸோ இதையும் வந்து substitute பண்ணுங்க. E அப்படியே வச்சுக்கோங்க. Tக்கு மட்டும் பாருங்கள், இங்கே என்னென்னு வரும் 2 pi r divided by V இன்ட்டு இங்கே என்னென்னு வரும் pi r ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ பை கேன்சல் பண்ணுங்கள், ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ கீழே இருக்கிற V மேலே போயிடும். அப்போ E இங்கே என்ன இருக்குது 2 pi r இருக்கா, ஆர் கேன்சல் பண்ணால் ஓகே, V மேலே போயிடுமா. அப்போ EV ஒரு ஆர் இருக்குது டிவைடட் பை 2. அப்போ mu L is equal to EVR divided by 2. ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. mu L is equal to EVR divided by 2. ஓகேவா. எனக்கு ஃபார்முலா வர்றதுக்காக ஐ சப்ஸ்டியூட், அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ நமக்கு இப்போ என்ன கிடச்சிச்சு, mu L is equal to EVR divided by 2. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் மாறாதில்ல. அப்போ mu L is equal to EMVR divided by 2Mன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா MVR is nothing but L அப்படின்றது தெரியும், ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம். அப்போ ஃபார்முலா மாற்றி எழுதலாமா. அப்போ mu L is equal to EL divided by 2Mன்னு கிடைக்கும். ஸோ அப்போ L அப்படின்னும் போது L is equal to LH கிராஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகுதா, ஒரு நிமிஷம் நான் பொறுமையாகவே சொல்கிறேன். அப்போ mu L is equal to E கேபிட்டல் L, இது H கிடையாது, கேபிட்டல் L, EL divided by 2M. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட், அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா. இந்த ஃபைனல் ஃபார்முலா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இங்கே கொடுக்கணுன்றதுனால நான் இங்கே டெரிவேஷன்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா mu L is equal to EL divided by 2M. ஸோ போர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா போர் வந்து ஒரு குவான்டைசேஷன்ஸ் ரூலை வந்து கொண்டு வந்திருப்பார். என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இங்கே எல் இஸ் நத்திங் பட் LH கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பார். அப்போ எல் அப்படின்னும் போது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், அதாவது ஸ்மால் எல் வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர். இதுவே கேபிட்டல் எல் அப்படின்னும் போது நமக்கு என்னன்னு தெரியும், ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம் தெரியும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் மேலே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மியூ எல்க்கு பதிலாக நான் மியூ பின்னு போட்டுக்கிறேன். என்ன மேம் மியூ பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவர் போர் தானே சொன்னார், அதனால் இந்த மியூ பி ஏன்னு போட்டுக்கிறாங்க. மியூ பி இஸ் நத்திங் பட் போர் மேக்னட்டான். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட சிலபஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மியூ பி இஸ் ஈக்குவல் டு EH கிராஸ் டிவைடட் பை 2M இன்ட்டு L. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த போர் மேக்னட்டானில் மியூ பி இஸ் ஈக்குவல் டு EH கிராஸ். அப்போ H கிராஸ் இஸ் நத்திங் பட் H டிவைடட் பை 2π. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமே. அப்போ E இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻−19, அதாவது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் போட போகிறோம். ஹெச்சோட வேல்யூ வந்து 6.626 இன்ட்டு 10⁻34 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எல் வந்து இங்கே போர் ஆர்பிட். அப்போ ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட்னா எல் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துப்போம். 2 வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டு. எம் அப்படின்னும் போது தட் இஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மியூ பி, அதாவது போர் மேக்னட்டானோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 9.27 இன்ட்டு 10⁻−24 ஜூல் டெஸ்லா பவர் -1. ஸோ இது ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. மியூ எல் இஸ் ஈக்குவல் டு EL டிவைடட் பை 2M. மியூ பி இஸ் ஈக்குவல் டு EH கிராஸ் டிவைடட் பை 2M இன்ட்டு எல்.
ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குன்னு பாருங்க. அப்போ நான் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு மியூ பின்னு எழுதலாமா? எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா, மியூ எல்க்கும் மியூ பிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரே ஒரு டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா இந்த எல் மட்டும்தான். என்ன மேம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த நியூ எல்ல நீங்கள் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா ஹெச் கிராஸ் எல்ல வந்து ஹெச் கிராஸ் எல் டிவைடட் பை 2mன்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நம்ம இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ டோட்டல் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட். அதாவது மியூ எல் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு மியூ பி. இது எப்படி வந்துச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா மியூ எல் கூட எல்லால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மியூ பி வந்துடும். இது என்ன மேம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்களேன். மியூ எல் இஸ் ஈக்குவல் டு எல் மியூ பி நான் எழுதுறேன். கரெக்டாக தப்பான்னு இப்போ பார்க்க போகிறேன். மியூ எல்க்கு ஃபார்முலா எழுதுங்க. மியூ இ ஹெச் கிராஸ் எல் டிவைடட் பை 2m. இங்கே என்னது எல் இ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹெச் கிராஸ் எல் 1 minute. Sorry, mu L is equal to EL divided by 2m. ஓகேங்களா? ஸோ is equal to இங்கே L அப்படியே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மியூ பி எழுத போகிறீங்க. அப்போ மியூ பி இங்கே என்னென்னு வந்துடும் ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2mன்னு வந்துடும். ஸோ அப்போ ஹெச் கிராஸை நம்ம என்னென்னு பண்ணலாம் எல் டிவைடட் பை 2mன்னு எழுதலாம். அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது எல் டிவைடட் பை 2m இருக்குது. ஓகேவான்னு பாருங்க. ஏன்னா இங்கே போர் மேக்னட்டானில் எல்லோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துருப்போம்னா 1ன்னு எடுத்துருப்போம். அதனால தான் இங்கே எல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ இந்த ஈக்குவேஷன் வருமா வராதா? வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆர்பிட்டல் மோஷன்ஸோட ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இதிலே கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இருக்குது. ஸோ 1 by 1 நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போ நான் சொன்னல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துடல மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணது எல்லாமே இங்கே நான் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இப்போ 1 by 1 அப்படியே என்னென்ன ஸ்லைடில் என்னென்ன கொடுத்துருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதனுடைய கண்டினியூ பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஆர்பிட்டல்லே இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம அதையே பார்க்கணும்.